கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பளித்த சபையாருக்கு கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எபிரேயர் நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு பயனுள்ளதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். அதே வேளையில கர்த்தருக்கு சித்தமாகி இந்த நிருபத்தை முடிக்கிறப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மை, அவர் எல்லாரிலும் சிறந்தவர், மேன்மையானவர் என்பதை உணர்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்காக வாழ்வதற்கு இந்த கூடுகை பிரயோஜனமாக இருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறேன். எதையுமே நம்ம கிறிஸ்தவ இதுல ஒருவர் சொன்னார் அதனால நம்பணும் அப்படின்னு கிடையாது. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஒருவர் செய்கிறார் அதனால நான் இதை செய்கிறேன், ஒருவர் சொன்னார் அதனால நான் அப்படியெல்லாம் கிடையாது. நாம் விசுவாசிக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய அறிவுபூர்வமாக அறிந்து விசுவாசிப்பதே சிறந்தது. எபிரேய விசுவாசிகள் கர்த்தருக்குள் வைராக்கியமாக இருந்தவர்கள் காலப்போக்கில் அவர்கள் அவருடைய இருதயமானது கர்த்தரை விட்டு பின்வாங்க ஆரம்பித்து, முதலாவது அவங்க தூதர்கள் அவங்க முக்கியமானவங்க என்பதை மேன்மையானவர்கள் என்று தங்களுடைய மனதை தூதர்களுக்கு நேராக செலுத்துகிறப்பதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூதரிலும் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை எபிரேய நிருபத்தை எழுதின தேவ மனுஷன் மூலமாக ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். நம்ம 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரையிலும் நம்ம வந்தோம். தொடர்ந்து அந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூதரிகளிலும் மேன்மையானவர் என்பதை குறித்த இதுதான். 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஏன்னா இவங்க தூதர்கள்லாம் பெரிய பராக்கிரமசாலிகள் அப்படி இப்படின்லாம் பேசி தூதர்களுடைய மேன்மையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறப்ப, இனி வரும் உலகம் அதை குறித்து நாம் பேசுகிறோம், அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த காரியத்துக்கு இப்ப 8ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை ஆவியானவர் இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். இனிவரும் உலகம் யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, யாருக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். 6வது வசனத்திலிருந்து, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இந்த ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக என்று சொல்லுகிறப்ப சங்கீதம் 8:4 - 7 வரை உள்ள வசனங்களை தான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கு எம்மாத்திரம், மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். இத மேற்படியாக படிக்கிறப்ப மனுஷனை தேவன் நினைக்கிறார், மனுஷனுடைய குமாரனை தேவன் விசாரிக்கிறார் என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, 7வது வசனத்துல அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். இது 8ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன் அப்படின்னு நம்முடைய உள்ளத்துல உடனடியாக வரக்கூடிய ஆதாமை குறிக்கிறது. அப்ப ஆதாமுடைய சிருஷ்டிப்பு, அவனுக்கு கீழ் அவனை படைத்த அனைத்தையும், குறிப்பாக பூமி அது எல்லாவற்றையும், மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டளையும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவன் தான் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் அனைத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும், அனைத்தையும் தன்னுடைய பாதங்களுக்கு அவன் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அடுத்த வசனத்துல வருகிறப்ப ஒரு காரியம், ஆனால் எல்லாம் அவனுக்கு இப்பொழுது கீழ்ப்படுத்திருக்கிறதா, மனுஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என்றால் ஒன்றுமே கீழ்ப்படியவில்லை. மனிதன் எதையுமே இன்றைக்கு ஆளவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் பாவத்திலே விழுந்ததுனால தேவன் கொடுத்த ஆளுகையும் அவன் இழந்து போனான் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படி என்றால் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் யாரு?
எப்படி என்பதை இந்த சங்கீதம் விளக்குகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். 8ஆம் சங்கீதம் 4 7 வரை உள்ள வசனம். இப்ப அதை வாசிக்கிறதுக்கு முன்பாக இதை எபிரேயர் 2 8வது வசனத்தை படிக்கலாம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இது உண்மைதானே? நீங்க ஆதியாகமம் படித்து பார்த்தீர்கள் என்றால் சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மனிதன் எதையுமே ஆண்டு கொள்ள முடியாமல் அனைத்துக்கு அவன் கீழ்ப்பட்டு கிடக்கிறான். அப்படி என்று சொன்னால் சகலமும் யாருக்கு, எந்த மனிதனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சகலமும் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு எதுவுமே கீழ்ப்பட்டிருக்கவில்லை. சின்ன ஒரு சாதாரணமான மிருகம் கூட எனக்கு பயந்து இருக்கவில்லை, கீழ்ப்படியதில்லை. அப்படி என்றால் இது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 9வது வசனம். இங்கே வேறு ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் யார் என்றால் 9வது வசனம், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப 8ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன், மனுஷகுமாரன், அவன் தேவன் அவனை விசாரிப்பதற்கு அவர் எம்மாத்திரம், எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒன்றும் அந்த மனிதனுக்கு எதுவுமே கீழ்ப்படியாத நிலைமையில தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பாவத்தின் நிமித்தம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்ப்பதற்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்புறப்ப தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார், மனுஷ சாயல்ல வெளிப்பட்டார். அவருக்கு அனைத்தும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும். கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்டப்பட்டவராக இருக்கிறார். நீங்க இந்த 8ஆம் சங்கீதத்துக்கு வசனத்தை நீங்கள் திருப்புங்கள். சங்கீதம் 8ல வருகிறப்ப அந்த சங்கீதத்தை படிக்கிறப்ப அந்த 8ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட மனுஷனுக்கு எவைகளெல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதம் 8, Psalm 8 வருகிறப்ப சங்கீதம் 8 நான் வாசிக்கிறேன் 4வது வசனத்திலிருந்து. யாராவது வாசிக்கிறதா வாசிக்கலாம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவன் தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்ப 7, 8 வசனங்கள்ல மனிதனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவைகள் ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்கள் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆனா நம்மை போன்ற மனிதர்களுக்கு அவைகள் இன்னும் கீழ்ப்படுத்தப்படவில்லை, அவைகள் கீழ்ப்படியவும் இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறப்ப மனுஷகுமாரனாக இவைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது என்பதை நான் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 இரவும் 40 பகலும் அவர் உபவாசம் பண்ணுகிறார். எங்க வனாந்திரத்துல இருந்து. அப்பொழுது மார்க்கு சுவிசேஷத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டு விலங்குகள் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். காட்டு விலங்குகள், ஏன்னா மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப தெரியும். மார்க்கு 1ஆம் அதிகாரத்துல 40 நாள் உபவாசம் இருந்து 13வது வசனத்துல தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு சுவிசேஷ இதுல காட்டு விலங்குகள் எல்லாம் சஞ்சரித்து கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அதே 13வது வசனம் 1:13. அவர் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நம்ம எல்லாம் காட்டு மிருகங்கள்ட்ட இருந்தா என்ன ஆகும்? நம்ம பயந்து ஓடி இருப்போம். அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் ஒரு வகையில் அவைகள் அவருக்கு கட்டுப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா
லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறப்ப சீசர்களை அழைப்பதற்கு முன்பாக அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து போகிறப்ப அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் படகில ஏறி உட்கார்ந்திருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடிஞ்ச உடனே சீசர்களை பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீங்க மீன் பிடிக்கிறதற்கு உங்க வலைகளை கொண்டு போடுங்க ஆழத்துலன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க ராமுழுதும் பிடித்தோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று சொன்னார்கள். எந்த கடல்ல ராமுழுதும் அவர்கள் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கவில்லையோ, இப்பொழுது கர்த்தர் சொல்லி போட்ட மாத்திரத்திலே அவர்கள் அதிகமான மீன்களை பிடித்தார்கள். அப்ப சமுத்திரத்தின் மச்சங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது அல்லவா? யோவான் எழுதிய சுவிசேஷத்தை நாம் படிக்கிறப்ப கடைசி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீசர்களை பார்க்க வருகிறார். சீசர்கிட்ட கேட்கிறாரு, புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு மீன் ஒண்ணும் கிடைக்கவே இல்லை அப்படின்றாரு. அப்புறம்தான் வலது பக்கத்துல உங்க வலையை போடுங்கன்னா, எந்த கடல்ல அவர்கள் பிரயாசப்பட்டு மீன் பிடித்து ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொன்னார்களோ, வலை கிளியத்தக்க மீன்கள் கிடைத்தது. ஆகவே சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே மனிதர் என்று சொல்லப்படுகிற பகுதிகள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் மனிதர் என்று சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 47வது வசனம் 47. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இல்லையா? இப்ப எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்திலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய சந்ததிக்கு சகலமும் கீழ்ப்படுத்தப்படவில்லை, சகலமும் கீழ்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் 9ஆம் வசனம், இப்ப 5:9 படி, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது இல்லையா? நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 பேதுரு 3. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்ப 2ஆம் மனுஷன் அது யாரு அப்படின்னா, செகண்ட் ஆடம், பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், மனுஷன் அவதான் 2ஆம் ஆதாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இறுதியான ஆதாம். அவருக்கு தான் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப அவரு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். எதற்கென்றால் மரணத்தை ருசி பார்ப்பதற்காக. அவருக்கு இப்பொழுது சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிதாவினுடைய வலது பக்கத்திலே வீட்டிருக்கிறார். அவருடைய எல்லா சத்துருக்களும் அவருடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் அங்கே அமர்ந்திருப்பார். எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் சில வசனங்கள் படிக்கிறப்ப சமஸ்தமும் அவரை சேவிக்கக்கூடிய நிலைமையிலே அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவகுமாரன் ஏன் எதற்காக தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார்? மரணத்தை ருசி பார்ப்பதற்காக. இன்றைக்கு கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவராக இருக்கிறார். இது எதுக்கு அவர் எழுதுறாருன்னா, எபிரேய விசுவாசிகளுடைய கண்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மேல போய் பார்க்கணும், அவரை பார்க்கணும். கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவராய் அவருக்கு சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். மறந்து விடக்கூடாது, அது நமக்கு பெருமை தானே. இப்ப அடுத்து நம்ம படிக்கிறப்ப என்னன்னா 10வது வசனம். ஏனென்றால் தமக்கு, படிங்களா, வாசிங்க. அவர் ஏன் மனுஷர், அதாவது தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட வேண்டும். 10வது வசனம், எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. 10வது வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். எதற்கென்று சொன்னால் மரணத்தை ருசி பார்ப்பதற்காக. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இப்பொழுது கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்.
இப்ப 10வது வசனத்துல தேவனுக்கு பிரியமாக இருந்த ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஏன்னா ரட்சிப்பின் அதிபதிக்கு. உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாட்டின் மீது யுத்தம் தொடுக்கிறோம், இல்லாட்டி யுத்தம் நடக்கிறது என்றால் அதை நடத்தி செல்லக்கூடிய தளபதிகள் இருப்பார்கள். அவர்கள் உயிரை பணைய வைத்து ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி வாகை சூடி தன்னுடைய நாட்டிற்கு பெயர் சேர்ப்பார்கள் இல்லையா? வெற்றி என்பது இல்லாட்டா அந்த கேப்டனுடைய வெற்றி என்பது அது வந்து ஈஸியா கிடைத்தது கிடையாது. ஒரு பெரிய போர்க்களத்துல எதிரி நாட்டோடு போர் செய்து அவர்களை தோற்கடித்து வருவதுதான் வெற்றி. அதே போல நம்ம ரட்சிப்பின் அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் இல்லையா? தேவன் அனைத்தையும் உண்டாக்கினவர். அதை அனைத்தையும் படைப்பதற்கு அவர் யாருடைய உதவியும் நாடவில்லை. அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். யாருக்காக? அவருக்காகவே உண்டாக்கினார். அப்படிப்பட்டவர் என்ன நினைக்கிறார் என்றால், தனக்கு அநேகம் பிள்ளைகள் வேண்டும் என்கிற விருப்பம், மகிமையிலே அநேகம் பிள்ளைகள் வேண்டும் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் விரும்புகிறார். அநேகம் பிள்ளைகள் வேண்டும். அவருக்கு ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே ஒரு குமாரனில் பிதாவாகிய தேவன் திருப்திப்படாமல் மகிமையிலே தனக்கு அநேகம் பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்பி என்ன செய்தார் என்று சொன்னால், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை இப்ப பிதாவாகிய தேவன் விரும்புகிறார், எனக்கு அநேகம் பிள்ளைகள் மகிமையில் இருக்க வேண்டும். ஒரே ஒரு குமாரன் தான் இருக்கிறார். அவர் போதாது, இன்னும் அநேக பிள்ளைகள் வேண்டும். ஆனா மகிமைக்கு கொண்டு வர வேண்டுமே. மகிமையை கொண்டு வர வேண்டும் என்றால் பூமியில இருந்தா கொண்டு போக வேண்டும் நம்ம எல்லாம். அது எளிதான காரியம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாவத்துல இருக்கிறோம், அக்கிரமத்துல இருக்கிறோம், பிசாசினுடைய பிடியில இருக்கிறோம், மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் இருக்கிற நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரு கேப்டன், ஒரு ரட்சிப்பின் அதிபதி தேவை, நம்மை காப்பாற்றி மகிமையிலே கொண்டு சேர்ப்பதற்கு. அது வேற யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இந்த பூமிக்கு அனுப்புகிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கக்கூடிய நம்மை, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்மை அந்த பாவ பிடியிலிருந்து விடுவித்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவித்து மகிமையிலே கொண்டு சேர்த்து பிதாவினுடைய சித்தமாகிய அநேக பிள்ளைகளை மகிமையில் சேர்க்க வேண்டும். அதற்காக தேவன் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அப்ப ஒரு தளபதி, ரட்சிப்பின் அதிபதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானுடைய கையிலிருந்து, மரணத்தினுடைய கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறார். எப்படி? தன்னுடைய மரணத்தினால. அப்படி வருகிறப்ப வந்து அவர் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கு, ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சிலுவையில நடந்தது. உபத்திரவத்தின் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை வேண்டும் உண்டாகும் என்பதை பிதாவாகிய தேவன் அதை தீர்மானித்து அப்படியே செய்கிறார். தான் அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இப்ப உதாரணத்துக்கு ராணுவத்தில் இருக்கிற ஒருவர்கிட்ட, நீங்க எத்தனை வருஷமா ராணுவத்தில் இருக்கிறீர்கள், அவங்க ஆபீஸ், நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க, சரி, அடுத்த கேள்வி கேட்போம், நீங்க ராணுவத்தில் இருந்த நாட்களில் எத்தனை யுத்தம் பண்ணி இருக்கிறீர்கள்? 62ல சீனா யுத்தத்துல பங்கு பெற்றிருக்கிறீங்களா? 47ல பாகிஸ்தான் யுத்தத்துல நீங்க பங்கு பெற்றிருக்கிறீங்களா? அப்புறம் நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குல்ல, இதுல நீங்க பங்கு பெற்றிருக்கிறீங்களா? இல்லாட்டா UN அமைதி படையில நீங்க இருந்திருக்கிறீங்களா? இப்படி எல்லாம் பல கேள்விகள். ஏன்னா ராணுவத்தில் இருப்பது சிறப்பு என்னன்னா, யுத்தத்தில் எத்தனை யுத்தத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். அதே போலதான் இங்க நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். இப்ப படிச்சு பாருங்க, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றுதான். அப்ப நம்ம சாதாரணமாக விடுதலை பெறவில்லை. தேவன் தம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன், பிதாவோடு இருக்கக்கூடியவர். அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிதாவோடு இருக்கிற அந்த வேளையில
அவருக்கு எந்த உபத்திரமும் எதுவுமே கிடையாது. எல்லா நிலைமையிலும் அவர் உயர்ந்தவராக பிதாவினுடைய வலது பக்கத்திலே என்றென்றைக்கும் ஆதியாய் அனாதியாய் வீற்றிருக்கக்கூடியவர். இப்ப அப்படிப்பட்டவரை உபத்திரவத்தின் மூலமாய் பூரணப்படுத்துகிறது. அவர்கள் உபத்திரவத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவகுமாரன் என்கிற நிலைமையில பிதாவோடு இருந்தால் அது நடக்காத காரியம். ஆகவே அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். இந்த பூமியிலே மனுஷ சாயல்ல காணப்பட்டார். அதனாலதான் அவராலே உபத்திரவத்தை அனுபவிக்க முடியும், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் தேவ குமாரனாக பிதாவினுடைய வலது பக்கத்துல இருந்தால் அவருக்கு உபத்திரவம் என்றால் என்னவென்றே தெரியாது. யாரும் அவரை துன்பப்படுத்த முடியாது, அவருக்கு யாரும் அவரை ஆணி அடிக்க முடியாது, அவரை சிலுவையில் அறைய முடியாது. அதனால அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட வேளையில, நம்முடைய இரட்சகராக வெளிப்பட்ட வேளையில, நம்முடைய ரட்சிப்பை தம்முடைய உபத்திரவத்தின் மூலமாக அளிப்பது தேவனுக்கு உகந்ததாக இருந்தது. நீங்க உபத்திரவத்தினாலே பூரணப்படுகிறது என்பதை நீங்க ஒரு வார்த்தை பூரணப்படுகிறது. ஏன்னா அவர் மகிமையிலே அப்படியே பிதாவோடு இருந்தால் உபத்திரவம் என்பது அவருக்கு வராது. அவர் மனிதனாக இந்த பூமியில வந்ததுனால உபத்திரவங்களிலும் அவர் பூரணப்படுகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. நீங்க அப்படி நினைச்சுக்கு பார்க்கலாம். அப்படின்னா குமாரன் பூரணமற்றவரா? இல்ல, அவர் எப்பொழுதும் பூரணமாக இருக்கிறவர் தான். ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்கள். எபிரேயருக்கு 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. பூரணரான குமாரன் இல்லை, அவர் என்றென்றைக்கு பூரணர் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அவருடைய உபத்திரவத்திலே பூரணப்படுத்துகிறது என்பது அவர் மனிதனாக வந்தால்தான் முடியும். அவர் தேவகுமாரனாக பிதாவினுடைய இடத்திலே அங்கே உட்கார்ந்திருந்தால் முடியாது. அது உபத்திரவத்திலே பூரணப்படுகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அதற்காக அவர் என்ன செய்தார்? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். நாம் ரட்சிக்கப்படும்படியாக அவர் பாடுபடுவதன் மூலமாக அவர் உபத்திரவத்திலும் பூரணப்பட்டவராக அவர் இன்றைக்கு காணப்படுகிறார். உபத்திரவம் என்றால் என்ன? உபத்திரவத்தின் உச்சம் என்ன என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல முழுமையாக உபத்திரவப்பட்டது இந்த பூமியில யாருமே கிடையாது. அதிலும் அவர் பூரணர் உள்ளவராக இருக்கிறார். எப்பன்னா தேவ தூதரிலும் அவர் சற்று சிறியவராக்கப்பட்ட பொழுது, நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் வந்த பொழுது பிதாவினுடைய சித்தத்தின்படி ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதா இருந்தது. இது ஒண்ணு. நம்முடைய ரட்சிப்பு நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? உபத்திரவத்தின் மூலமாகத்தான் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்துக்கூடாக கடந்து சென்று நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி மகிமையிலே சேர்த்திருக்கிறார். இது யார் திட்டம் போட்டதுன்னா பிதாவாகிய தேவன் திட்டம் போட்டது. இயேசு கிறிஸ்து ஏன் உபத்திரவப்படாம வேற வழி இல்லையா? ரட்சிப்பை வேற வழியில கொண்டு வர முடியாதா? சிலுவை மரணம் இல்லாமல் ரட்சிப்பு வராதா? ஏன் இப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அது தேவனுக்கு உபத்திரவத்தின் மூலமாக ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தின் மூலமாக கடந்து செல்ல வைத்து நம்மை ரட்சித்து பிள்ளைகளாக மகிமையில் சேர்ப்பது தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. அது தேவன் போட்ட திட்டம். அந்த திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒன்று, இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டது ஒன்று என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக அவர் எதற்காக உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு வேலை இருக்கு. நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை பிதாவிடத்தில் சேர்ப்பதற்கு, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கும்படியாக குமாரன் உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரோ அவர்களுடைய அனைத்து பலவீனங்களையும் அவர் உணர்ந்தவராக, அனுபவித்தவராக இருக்க வேண்டும். பாவத்தை தவிர்த்து
அதனால அவர் உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அவர் 2 நிலைமையில குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்றார். ஒன்று நம்ம ரட்சிப்பதற்கு, 2வது நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு. இந்த வசனத்தை நீங்க எங்க படிக்கலாம் என்றால் இதே 2ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனங்களை வாசிக்கும். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் உபத்திரவம்? ஒன்று, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுடைய பெரிய ஒன்று, நம்முடைய ரட்சிப்பு. 2வது, நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரோ அவர்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய சோதனைகள் வேதனைகள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதனாலே நம்முடைய மகா பிரதான ஆசிரியர் என்கிற முறையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகவே இந்த உபத்திரவத்துக்குள்ள இந்த 2 காரியம் இருக்கு. இந்த உபத்திரவங்களை அவர் அடையாவிட்டால் அவர் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகவும் இருக்க முடியாது. இது தேவன் திட்டமிட்டு அவரை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மரணத்தை உத்தரித்தார், நம்முடைய இரட்சகராக இன்றைக்கு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். பாடுபட்டதுனால நமக்காக அவர் பரிந்து பேசக்கூடிய தகுதியுள்ள மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே இதை நினைக்கிறப்ப நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பிதாவாகிய தேவனை நம்ம துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உபத்திரவத்தின் மூலமாக நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவது தேவ சித்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டதுனால பாடுபடுகிற நமக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் வாழ்க்கையிலே அனுபவித்தவர், பாவத்தை தவிர்த்து. இல்ல, எவ்வளவு பெரிய பிதாவாகிய தேவன்! அவருடைய ஞானம் நம்முடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கிறது. ஏன்னா சில வசனங்களை படிக்கலாம் பாருங்க. இப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. 11வது வசனத்துல உபத்திரவங்களினாலே பூரணப்படுகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. 11வது வசனம் எப்படி எனில் வாசிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்ப தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன? அநேக குமாரர்களும் குமாரத்திகளும் தனக்கு வேணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோமே, அவங்களுக்கு தான் நம்ம சொத்து எல்லாம். இப்ப திடீர்னு பெற்றோருக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த ஒரு பிள்ளை போதாது, இன்னும் சில பிள்ளைகள் வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அப்ப தத்தெடுக்க வேண்டிய ஒரு முறை வரும். அப்ப பெரும்பாலும் ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை பிறரை தத்தெடுப்பதற்கு விரும்பாது. நான் தான் இருக்கிறேனே, அப்புறம் எதுக்கு மற்ற பிள்ளைகள்? அப்புறம் போட்டி பொறாமை ஆரம்பமாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. பிதாவாகிய தேவன் மகிமையிலே அநேக பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பின உடனே நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு என்னென்ன பிதாவுக்குரிய அனைத்தும் அவருக்கு தான் சொந்தம். அப்ப இனி அநேக பிள்ளைகள் வந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குன்னா பொறாம வந்துடும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் திட்டமிட்ட உடனேயே, அநேக பிள்ளைகள் வேண்டும் என்று சொன்ன உடனேயே என்ன சொல்லப்பட்டிருப்பார்? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நாம் எல்லாரும் ஒரே பிதாவின் பிள்ளைகள், ஒரே பிதாவுக்கு சொந்தக்காரர்கள். நாம் ஒரே தேவனுக்கு உரியவர்களாக மாறி இருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை.
நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு பெற்றோருக்கு ஒரே மகன். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நிறைய சொத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி என்னுடைய எனக்கே வீட்டுல இன்னொரு பிள்ளையை தத்தெடுக்க விரும்புறாங்க. நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஏன்? நான் எனக்குரிய அநேக உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய சொத்துல எனக்குள்ள சொத்தை பங்கு கொடுக்க வேண்டும். அநேக உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்க வேண்டியதாக. அதனால முடிந்த அளவு என்னுடைய பெற்றோர்களை தடுப்பேன். நீங்க வேற பிள்ளை தத்தெடுக்க கூடாது, என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் தான் தாயினுடைய உங்களுக்கு உண்மையாக பிறந்த மகன் என்று நான் வாதாடுவேன். ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஆனால் பிதாவாகிய தேவன் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பின பட்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிதாவையும் நம்மையும் பார்க்கிறார். நம்மை அவருடைய சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. உடனடியாக அவருடைய உள்ளத்துல நாமும் தேவனால் உண்டானவர்கள், தேவனுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு உரியவரோ அதே போல நம்மையும் பிதாவுக்கு உரியவர்கள் என்று கண்டு நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இருதயத்துல எந்த தயக்கமும் கிடையாது. நம்மை தேவனுடைய பிள்ளையாக அங்கீகரிப்பதற்கு, அவருடைய சகோதரர் என்று அங்கீகரிப்பதற்கு. இது இயேசு கிறிஸ்துடைய உள்ளங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல கேட்டுக்கலாம், என்னங்க நான் எவ்வளவு பரிசுத்தமான பிள்ளை, உமக்கு ஏற்ற பிள்ளை, ஒரே பேரான குமாரன். நீங்க உலகத்துல பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடக்கக்கூடியவர்கள், உம்முடைய கட்டளைக்கு மீறி நடக்கக்கூடியவர்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரே, அது எப்படின்னு கேள்வி கேட்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த எண்ணம் வந்த உடனேயே பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகி நாமும் ஒருவராலே உண்டாயிருக்கிறதுனால இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கம். உடனடியாகவே நம்மை சகோதரர் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மேன்மையான எண்ணம். என்னை தேவன் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பின உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய சகோதரர் என்று ஏற்றுக்கொண்டதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய ஆசீர்வாதங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவர் ஒருபோதும் தயங்கவில்லை என்பது இந்த வசனத்தில். சகோதரர் எங்க சகோதரன் அழைத்திருக்கிறார்? 12வது வசனத்தை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, சங்கீதம் 22:22, Psalm 22:22. உம்முடைய நாமத்தை வாசிங்க. சங்கீதம் 90. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை. 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் சுட்டி காட்டக்கூடிய சங்கீதம். அந்த பாடுகளை பற்றி சொல்லிட்டு வர்றப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்றாரு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். யாரு சகோதரர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள். அவர்களை சகோதரர் என்று அழைக்க இயேசு கிறிஸ்து வெட்கப்படவில்லை இல்லையா? அவர்களுக்கு என்ன செய்கிறார்? உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமன்னா வெறும் பெயர் இல்லைங்க, அந்த குணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்றப்ப சில வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யோவான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் இருந்தார்கள். உம்முடைய நாமத்தை நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கப்பட்ட நமக்கு, இல்லாவிட்டால் இன்னொரு விஷயத்துல இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவி ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ரட்சிப்பின் அதிபதியினாலே ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன செய்கிறார் என்றால், பிதாவினுடைய நாமத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்தலன்னா பிதாவை அவர் வெளிப்படுத்துகிறார் நமக்கு. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 11:27, 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன்
குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் வேறொருவனும் பிதாவை அறியான். இப்போ பிதாவை யார் அறிய முடியும்? குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவரை தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்ப அந்த நாமத்தை வெளிப்படுத்தல் என்று சொன்னால் பிதாவை வெளிப்படுத்தல் என்று அர்த்தம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. அப்படின்னா நான் பிதாவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் யார் நமக்கு அவரை வெளிப்படுத்துறதுன்னா குமாரன். ஏன்னா குமாரனுக்கு பிதா யாருக்கு தெரியும். அதே போல பிதாவுக்கு குமாரனுக்கு தெரியும். பிதாவை அறிய முடியாது, குமாரன் தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா பிதாவோடு இருந்தவர், பிதாவை கண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரியம்னா பிதாவினுடைய நாமத்தை சகோதரருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. நம்ம இன்றைக்கு பிதாவை குறித்து தாராளமாக பேசுகிறோம், தேவனை குறித்து அறிந்து பேசுகிறோம் என்று சொன்னால் இதை புத்தகத்துல படிச்சதல்ல. குமாரனாகிய கிறிஸ்து பிதாவின் நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. யோவான் 14 14 21வது வசனம் படிக்கும். 21 என்ன சொல்லுது பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறல்ல. இப்ப உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், என்ன நீங்க என்னை வெளிப்படுத்துவீங்க, உலகத்திற்கு உண்மை வெளிப்படுத்தவில்லை? 22வது வசனம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். அப்ப 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நீர் ஏன் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தவில்லை? ஏன் அவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும்? அவர் சொல்றாரு, ஒருவன் இடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், பிதாவும் நானும் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம் சொல்றார் இல்லையா? அப்ப பிதாவை வெளிப்படுத்துவது குமாரனுடைய வேலை. யாருக்குன்னா சகோதரருக்கு. எப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அதான் இந்த வசனம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தவர் மட்டுமல்ல, நமக்கு பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவரும் அவர்தான். அதுல சந்தேகமே கிடையாது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிச்சோம். இனி 25வது வசனம் படிச்சு பாருங்க. யோவான் 17:25 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என் அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, இன்னும் அடுத்தது, நான் வெளிப்படுத்துவேன் வருதே உம்முடைய நாமத்தை. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்னமும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்னமும் தெரியப்படுத்துவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிரதானமான வேலை அப்படின்னா பிதாவை நமக்கு வெளிப்படுத்துது. யாருக்கு? சகோதரருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் பிதாவை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பிதாவை அறிய வேண்டும். அப்படி சொல்ல, இன்னும் வெளிப்படுத்துவேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு சபை நடுவே செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாம் சபையா நாளை கூடி வர போறோம் இல்லையா? குமாரனாகிய கிறிஸ்து சபை நடுவே சொல்லப்பட்டிருக்கு, நம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். 22:22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபை நடுவே துதித்து பாடக்கூடியவராக, பிதாவினுடைய நாமத்தை, பிதாவை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக பிரத்யட்சமாகி இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? அனுதின வாழ்க்கையிலே குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? பிதாவினுடைய நாமத்தை அறிகிறோமா? இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், 2-3 பேர் எங்க கூடுறோமோ அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது உண்மை. ஆனால் இருக்கிறார் என்று வாயிலே சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் அப்படி கிடையாது. சபையாக கூடி வருகிற நம்முடைய செயல்கள் எல்லாம் வார்த்தைகள் அப்படி இல்லை, செயல்கள் அப்படி இல்லையா? அது உதட்டளவில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். இல்லையா? இது சகோதரர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஏன்னா அவர்தான், அவரோடு நாம் இணைந்ததுனால பிதாவுக்குரிய அனைத்தும் நமக்கு சொந்தமாகிறது. எப்படி குமாரனுக்கு சொந்தமோ சகோதரர். இனி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனம் 13 எபிரேயர் 2:13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். இது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17-18. இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நம்மை சகோதரர் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை. அடுத்தது நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கவும் அவர் தயங்கவில்லை. இல்லையா? பிள்ளைகள் என்று பிள்ளைகள். அப்ப சகோதரர் என்கிற முறைமையில பிதாவினுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் என்கிற முறையில அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் என்றும் ஒரு அர்த்தமாக இருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்ப 14வது வசனத்திலிருந்து படிக்கலாம் பாருங்க. 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு தூதர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வேண்டும்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இல்லையா? நம்ம மகிமையில கொண்டு சேர்க்கணும். இல்ல, பிதாவுக்கு மகிமையில அநேகம் பிள்ளைகள் வேண்டும் அல்லவா? அதற்காக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்கானார்? அந்த அதே வசனத்துல படிக்கலாம் பாருங்க. மரணத்திற்கு அதிகாரியான படிங்க. மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பின் அதிபதினு பார்த்தோம். யுத்தத்துக்கு போறப்ப அதிபதி கேப்டன் முன்னால போய் தான் ஆகணும். இப்ப 14ஆம் வசனம் படிக்கிறப்ப அவர் ஏன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அவர் தேவகுமாரனாக பிதாவினுடைய சமூகத்திலே பிதாவோடு கூட எப்பொழுதும் இருந்திருப்பாரே, ஆனால் அவருக்கு மரணத்தை ருசி பார்க்க முடியாது, பாடுகளுக்குள்ளா கடந்து செல்ல முடியாது, பாடுகளினாலே அவர் பூரணராகவும் முடியாது. இப்ப அந்த பாடுகள்ல முதல்ல மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதுல ஒரு பெரிய டாஸ்க் இருந்திருக்குல்ல. அவர் மாம்சம் ரத்தம் உடையவராக இந்த பூமியில வெளிப்பட்ட வேளையில மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், மரணத்தின் மூலமாக மரணத்தை அழித்தல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மரணத்தை அழிக்க வேண்டும் என்றால் மரணத்தையே தேவன் பயன்படுத்துகிறார். சாத்தான் ரொம்ப தந்திரசாலி. அவனுடைய தந்திரத்தை, பெரிய தந்திரம், அதாவது மரணத்தை கொண்டு மரணத்தை அழித்தல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மரணத்தை கொண்டு மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. இப்ப 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. ரட்சிப்பின் அதிபதி முன்னாக சென்று அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். எப்படி பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஒரு விடுதலை, மரண பயத்தில் அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களை விடுவிப்பதற்காக அப்படியானார். இல்லையா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தேவ தூதரிலும் அவர் சற்று சிறியவராக்கப்பட்டார். மரணத்தை ருசி பார்த்தார். இதுக்கெல்லாம் காரணம் 2 காரணம். ஒண்ணு, மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை அழிக்க வேண்டும். அதாவது அவன் தான் மரணத்திற்கு அதிபதி, மரணத்துக்கு அதிகாரி.
அவனை அழிக்கணும். அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய மரண பயத்திலே பிடிபட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும். இது ஒரு கேப்டனுடைய, அதாவது ஒரு அதிபதியினுடைய, மிக ரட்சிப்பின் அதிபதியினுடைய முக்கியமான வேலை இல்லையா? எப்படி தாவீது கோலியாத் எதிர்த்து நிக்கிறான். ஒரு கவன் கல்ல வச்சு அடிச்சு அவனை கீழே தள்ளிட்டு, அவனுக்கு வாளை எடுத்து அவனுடைய கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டி விட்டு, தன்னுடைய பயந்து நடுக்கத்தில் இருந்த சவுலனுடைய படைக்கு ஒரு தெம்பு கொடுத்தாரோ இல்ல, அவங்க பயந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பயந்து இருந்தாங்க கோலியாத்தை கண்டு. அப்ப அந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தி அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில வெளிப்பட்டு முதல்ல மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கிறார். அழித்து கொண்டு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் யாவரையும் அவர் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? தூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருப்பது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இங்கதான் அந்த ரட்சிப்பின் அதிபதியை வேலையை பார்க்க, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாகும் இல்லையா? ரட்சிப்பின் அதிபதியாக மரணத்திற்கு அதிபதியை அவர் அளிக்கிறார். மரண பயத்தில் இருந்த நம்மை அவர் விடுதலை பண்ணி இருக்கிறார் இல்லையா? ஒரு பெரிய ரட்சிப்பின் அதிபதியாக யுத்தம் பண்ணி நம்மை மகிமையிலே தேவ பிள்ளைகளாக கொண்டு சேர்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய முக்கியம்! ஆண்டவர் செய்த ஒரு பெரிய யுத்தம். சிலுவை மரணத்தை சில வேளை சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனா அதை ஊன்று கவனிக்கிறப்பதான் ஒரு ரட்சிப்பின் அதிபதி பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று மரணத்திற்கு அதிபதியை அழித்து மரண பயத்திலே பீடிக்கப்பட்டிருந்த நம்மை அவர் விடுதலை பண்ணின இடம் கல்வாரி சிலுவை, நம்முடைய மரணத்தின் மூலமாக இல்லையா? அப்ப இதுக்கு அவர் உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்தது. நம்ம எல்லாம் சாதாரணமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறவில்லை, பிள்ளைகளாக மகிமையிலே சேர்க்கவில்லை, மகிமையிலே சேர்ந்தவர்கள் அல்ல. எளிதாக ரட்சிப்பின் அதிபதி பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவனுடைய காட்சியும் நிறைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கும். பெரும்பாலான இடங்களில் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறப்ப ஆட்டுக்குட்டியானவர் தான் வரும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்கிற இந்த பெயர் வருகிறப்பவே நம்முடைய உள்ளத்துல கல்வாரி சிலுவை காட்சி தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அழித்து மரண பயத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டெடுத்த அந்த காரியம்தான் நம்முடைய காட்சிக்கு முன்பாக வரும். அதற்காக அவர் உபத்திரவங்களுக்குள்ளா கடந்து சென்ற நினைவுகள் நம்முடைய உள்ளத்துல நிறைந்து காணப்படும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்ப பார்த்தாலும் பெரும்பாலான இடங்களில் ஆட்டுக்குட்டியானவர் அப்படிதான் போடப்படும். நம்முடைய ரட்சிப்பை நினைவுறுவதற்கு ஏதுவாக அந்த காட்சிகள் பரலோகத்தில் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப உபத்திரவங்களுக்குள்ளாக செல்வதற்கு முதல் காரணம் நம்முடைய ரட்சிப்பு. அடுத்த காரணம் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். இப்ப நம்ம வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதாவது தேவதூதர்கள் பாவம் செய்தார்கள். இங்க தேவதூதர்கள் எல்லாம் பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மேன்மையானவர்கள்னு எபிரேய விசுவாசிகள் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரம் தேவதூதர்கள் பாவம் செய்தவர்கள் தள்ளப்பட்டவர்கள் கடைசி தீர்ப்புக்காக அவர்கள் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திரும்ப ஒரு ரட்சிப்பு, திரும்ப ஒரு மீட்பு இல்லை. அதான் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல். யூதா 6வது வசனம் படிங்க. யூதா 6, ஜூடா 6, யூதா 6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாள் தீர்ப்புக்கென்று நித்திய சங்கல்களினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு மீட்பு இல்லை. அதான் அவர் ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் இல்லையா? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ
விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு உதவியாக கை கொடுத்தார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பெரிய உதவி. நீங்க கலாத்தியர்கள் நிருபம் படிச்சு பாருங்க. கலாத்தியர்கள் நிருபம் ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? கலாத்தியர்கள் நிருபம் 3:29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததி இல்லையா? நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறினோம் இல்லையா? நமக்கு உதவி செய்தார். ஆனால் ஆதி மேன்மை இழந்த தூதர்கள் இன்றைக்கும் சங்கிலியிலே கட்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸா இல்லையே ரட்சிப்படைவதற்கு இல்லையா? நமக்காக தேவகுமாரனாய் கிறிஸ்து பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்புக்காக. அதோடு நின்றுவிடவில்லை. அவர் பாடுபட்டு இன்றைக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதற்கும் மகா பிரதான ஆசாரியரும் பாடுபட வேண்டியது அவசியம், சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். இப்ப நீங்க படிச்சு பாருங்க 17வது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியத்தை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. அப்பதான் தெரியும். அப்பதான் மகா பிரதான ஆசாரியராக நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக இருக்க முடியும். ஏன்னா மகா பிரதான ஆசாரியர் ஜனங்கள் மீது இரக்கம் உள்ளவராக, பரிதாபப்படுகிறக்கூடியவராக, அவருடைய வேதனையை புரிந்தவராக இருக்க வேண்டும். இல்ல, அப்படி வேதனை புரிய வேண்டும் என்றால் அவர் மனிதனாக வர வேண்டும். மனிதனுடைய பாடுகளை அவர் உணர வேண்டும். உபத்திரவத்தை உணர்ந்தால்தான் நமக்காக பரிந்து பேசக்கூடிய மகா பிரதான ஆசாரியராக இருக்க முடியும். இது தேவனுடைய சட்டம், தேவனுடைய விருப்பம். நம்ம மகா பிரதான ஆசாரியை ஏற்படுத்தவில்லை, தேவனை ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுவதற்காக. அந்த பிரதான ஆசாரியர் மனிதனுடைய பலவீனங்களை உணர்ந்தும் அறிந்தும் இருக்க வேண்டும். அதனால அவர் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கு. ரொம்ப சிலுவை மரணத்துல அது வெறும் நமக்கு ரட்சிப்பை அளிப்பது மட்டுமல்ல. இந்த பகுதியிலே 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, பிசாசினுடைய மரணத்தின் அதிகாரியான பிசாசு அழிக்கப்படுதல். 2வது, மரண பயத்தில் இருக்கக்கூடிய நமக்கு விடுதலை. 3வது, ஒரு மகா பிரதான ஆசாரியர் யாருக்காக பரிந்து பேசுகிறாரோ அவர்களை குறித்து அவருடைய வேதனை, சோதனை எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுல நிறைவேறுகிறது. நிறைய டைமென்ஷன் அதுக்குள்ள இருக்குது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா ஒரு பாவிக்காக மரித்தீர் ஆண்டவரே, மாவிக்காக மரித்தீர் என்று பார்ப்போம். அவருடைய மரணத்தினுடைய பல டைமென்ஷன், அதாவது பல பரிமாணங்களை நாம் பார்ப்பதில்லை. அதுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்திலேயே சிலுவை மரணத்துல சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம மரண பயத்தில் இருந்து நமக்கு விடுதலையை பார்க்கிறோம். மகா பிரதான ஆசாரியர் என்கிற முறையில கிறிஸ்து பாடுபட வேண்டியது அவசியமா இருப்பதனால அந்த பாடையும் அவர் சிலுவையில தான் ஏற்றுக்கொள்கிறார் இந்த பூமியில வந்த வேளையில. இப்ப நீங்க படிச்சு பார்ப்போம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டது எப்ப? அவர் உபத்திரவங்களுக்குள்ளா கடந்து சென்ற வேளை. அதனாலதான் 10வது வசனத்துல, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இல்லையா? ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களுக்கு உள்ளாக பூரணப்பட வேண்டியது அவசியம். அவர் பரலோகத்திலே பிதாவோடு இருந்திருப்பார். ஆனால் உபத்திரவம் என்ன என்பதை அவராலே அனுபவிக்க முடியாமல் போயிருந்தது. ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் மகிமையிலே தேவனுடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். மரண பயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உபத்திரவத்தினாலே மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன் அழிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உபத்திரவப்பட்டதினாலே உபத்திரவப்படுகிற நமக்கு, சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ள மகா பிரதான ஆசாரியராக பிதாவினுடைய வலது பக்கத்திலே வீற்றிருப்பதனாலே எந்த சோதனையிலும், எந்த வேதனையிலும், எந்த உபத்திரவத்திலும் நாம் தைரியமாக
கிருபாசன தண்டையிலே சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியை நாம் நாடலாம். ஏனென்றால் அவர் நம் நிமித்தம் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்று எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். ஒரு வசனத்தை படிச்சு நான் முடிக்க போறேன். 4ஆம் அதிகாரம் ஹீப்ரூஸ் 4:14-16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எவ்வளவு அருமையானது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதாய், தேவனுக்கு பிரியமாயிருந்தது, அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஏன்னா அவருக்கு 2 வேலை. ஒன்று, நம்ம ரட்சிக்க வேண்டும். அப்ப ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களுக்குள்ளா கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய வேதனை சோதனை எல்லாம் தெரிந்த வேண்டும். அதனால அவர் உபத்திரவத்திற்குள்ளா கடந்து செல்ல வேண்டியதாக. அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு தைரியமா அவர்கிட்ட போலாம். எந்த கவலை, எந்த கண்ணீரும், எந்த பிரச்சனையும் அவரிடத்துல செல்லலாம். கிருபாசனத்தை செல்லலாம் இல்லையா? நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை பார்ப்போம். ஏதோ ஒரு பெரிய யுத்தத்துல அவர் யுத்தம் பண்ணி எதிராளியானவனை கொன்று அவனை தோற்கடித்து அவருடைய பிடியில் இருந்து நம்மை விடுவித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மை ரட்சிப்பதற்கு அவர் உயிருள்ளவராக பிதாவினுடைய வலது பக்கத்திலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த இயேசுக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவை விட்டுவிட்டு, இயேசுவை விட்டுவிட்டு தூதர்கள் தான் பெரியவர்கள், அவர்கள் தான் மேன்மையானவர்கள் என்று எபிரேய விசுவாசிகள் சொல்லிக் கொண்டிருப்பார்களே, ஆனால் அது எவ்வளவு அறிவீனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில பார்க்கிறோம். அதனால இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு அப்பீல் மட்டும் இருக்கு. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர்தான் கவனிச்சு பார்க்கணும். தூதர்களை எல்லாம் பார்த்து ஒரு பிரயோஜனங்கள் இல்லை. அவங்க எல்லாம் பணிவிடை ஆவிகள். இயேசு கிறிஸ்து யாரு? நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியில இருக்கிறது வரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்கிற ஒரு கேள்வி. அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் ஆகிறதுக்கு முன்னால, அதாவது அவரை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்னால தமஸ்குவின் வழியில கர்த்தர் அவரை சந்திக்கிறார்ல, அப்போ ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, நீர் யார்? அந்த கேள்விக்கு அவர் எல்லா நிருபங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். நீர் யார்? முதல்ல கேட்ட கேள்வி அதுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரட்சித்த கர்த்தர் யார் என்கிற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல இருக்குமானால் அந்த எபிரேய நிருபம் படிக்கிறப்ப அவர் யார் என்பதை ஒவ்வொரு அம்சமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சந்தேகமே கிடையாது. நம்ம வெறும் பாவத்திலிருந்து மீட்டவர் மட்டுமல்லங்க, பாவத்தை இந்த பூமியில இன்ட்ரோடியூஸ் பண்ணி மரணத்தை கொண்டு வந்த மரணத்தின் அதிகாரியை அவர் கொண்டவர். அவர் இன்றைக்கு மகா பிரதான ஆசாரியர். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கவனம் அவரை விட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. வேதத்தை படிக்கிறப்ப கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க தெரிய வேண்டும். அவரை விட மேலானவர்கள் ஒருவரும் இல்லை. வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய கிறிஸ்துவின் குணங்களை தவிர அவர்கள் கிறிஸ்துவை விட பெரியவர்களா கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து இந்த விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வசனத்தை படிக்கிற வேளையில எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஒரே பேரான குமாரன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் மரணத்தை ருசி பார்ப்பதற்காக. பரிசுத்த பிதாவே, அவரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஏனென்றால் அவர் எங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. எங்களை பிடித்து வைத்திருந்த சாத்தானை அழிக்கவும், அதே வேளையிலே மரண பயத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கவும் ஒரு பெரும் யுத்தத்தை கல்வாரி சிலுவையிலே
தன்னுடைய பாடுகளின் மூலமாக ஏற்படுத்தி எங்களுக்கு தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே வாழ்கிற வேளையிலே நாங்கள் பல நிலைமைகளிலே சோதிக்கப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். ஆனால் எங்களுக்காக பிரதான ஆசாரியராக உம்முடைய வலது பாரிசத்திலே வீட்டிருக்கக்கூடிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் அறியாதவராக, பாவம் இல்லாதவராக வீற்றிருப்பதனாலே சோதிக்கப்படுகிற எங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் செல்லாத பாடுகள் இல்லை. அவரை பாடுகளை பூரணப்படுத்துவது உமக்கு சித்தமா இருந்ததுனால எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் ஏற்றவராக இருக்கிறதுனால இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு அவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குட்டிவாக்கம் சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தங்களுடைய வாழ்நாளிலே தங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யார் என்கிற அந்த கேள்வியோடு கூட தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட எல்லாருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தெளிவாகவும் ஆண்டவரை எளிமையாகவும் உடைய வேதத்தை புரிந்து கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியார். நீர் யாருக்கும் உம்முடைய குமாரனை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறீரோ அவர்கள் மட்டுமே உம்முடைய குமாரனை அறிய முடியும். அந்த நிலைமையிலே நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி தாரும். விசேஷமாக சகோதரர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே குமாரன் மூலமாக உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பங்கு பெற்ற எல்லாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிகளை நாங்கள் கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயல்ல நாங்கள் மாற அவரை கவனித்து பார்க்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.